ஹாஸ்பிட்டலாக இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஒரே ஒரு குடையின் கீழ் அனைத்து துறையை சார்ந்த ஒரு மருத்துவ சேவையும் வழங்குவதற்கான இந்த ஒரு விழா சிறப்பாக நடைபெற்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மருத்துவ கட்டமைப்பில் தனியார் துறைக்கும் ஒரு பங்கு இருக்கு. தனியார் துறை நம்ம எங்கெல்லாம் நம்ம பண்ண முடியலையோ அவங்களுடைய எக்ஸலன்ஸ் அண்ட் கேர் அவங்க கொடுக்குற கேர் அளவுக்கு நம்ம அரசு மருத்துவமனையிலும் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். அது மட்டும் இல்ல, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலையும் தனியார் மருத்துவமனைகள்லாம் ஒரு பெரிய பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் சேர்த்த ஒரு பாலிசி, ஒரு ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் கொண்டு வரதான் நம்ம அரசின் நோக்கம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை என்ற லட்சியத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து அனைவருடைய ஒத்துழைப்புடன் நம்ம கொண்டு செல்வோம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் டெங்கு பற்றி நான் சொல்கிறேன். இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போது டெங்கு நோய் படிப்படியாக அதோட எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களும் நம்ம அந்த பணியில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அந்த கொசு ஒழிப்பு மருந்துகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுமக்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த டெங்கு அந்த நோய் பரவக்கூடிய அந்த கொசு பார்த்தீங்கன்னா பகலில் கடிக்கக்கூடிய கொசு தான் இருக்கும். அது சுத்தமான தண்ணீர் தான். கழிவு நீரில் இருக்கிற மலேரியா பரப்பக்கூடிய கொசு மாதிரி இது கழிவு நீரில் இருக்காது, சுத்தமான நீரில் இதுதான் இருக்கும். அதனால பொதுமக்களும் தங்கள் வீட்லையும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த மாதிரி இந்த மழை நீரும் அந்த சுத்தமான நம்ம தண்ணி தேக்க வைக்கிற அந்த நீரும் தேங்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்புறம் காய்ச்சல் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு அணுகணும். வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் சாதாரண சளி காய்ச்சல் இல்லாமல் மற்றபடி டெங்கு அறிகுறிகளான பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, வாந்தி இருக்கு, தீராத உடல் வலி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். மருத்துவமனைக்கான வசதியை அணுகணும். ரத்த பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெங்கு கட்டுப்பாட்டுக்கும் மட்டும் இல்லை, பன்றி காய்ச்சலுக்கும் நம்ம அனைத்து வித ஏற்பாடு முன்னெச்சரிக்கை மெஷர்ஸும் நம்ம எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா, அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம இதுக்கான தடுப்பு முயற்சிகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசு கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கு அது எதிர்கொள்றதுக்கு. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இன்ற நாள் வரை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா 25,000 டெங்கு காய்ச்சல் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருந்து இந்த ஆண்டு அதுல பாதியா தான் இருக்கு. அதே மாதிரி இறப்புகள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 12 இறப்புகள் இருந்தது. இப்போ சென்ற ஆண்டு இந்த நாள் வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் 4 இறப்புகள் இருக்கு. பட் ஆனால் இதனால நம்ம இந்த வருஷம் கம்மியா இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது. இனிமேல் தான் அந்த காய்ச்சல் வர சீசன் அதிகமாக போகுது. அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பொதுமக்களும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். அதுதான் நம்ம பெரும்பாலான மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் தானம் கொடுப்பதா அறிய முடியுது. என்ன காரணம்? இல்ல, நம்ம அப்படி இல்லை. அரசு மருத்துவமனையில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அரசு இப்ப பாத்தீங்கன்னா இந்த டோனர்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இங்க இருக்கிறதுனால அதனால அவங்க இங்க தனியார் மருத்துவமனையில் அதிகமா இருக்கு. பட் அதே சமயத்துல நம்ம பல அரசு மருத்துவமனையில் பண்ணிட்டு தான் இருக்கோம். வருங்காலங்களில் இந்த உடல் உறுப்பு தானம் அந்த சிகிச்சை அனைத்து அவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாததை நம்மளால கவனிக்க முடியும். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல நேற்று ஒரு குழந்தை இறக்குறாங்க. 4 உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்படுது. 4 உடல் உறுப்புகளும் தனியார் மருத்துவமனை தான் வழங்கப்படுது. அரசு மருத்துவமனை சேர்ந்த ஒருவர் கூட அதுல பலன் பெற முடியாத சூழல். இல்ல, அந்த உடல் உறுப்பு தானத்தை ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல எந்த வித முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. யார் யார் அந்த உடல் உறுப்பு வேணும் அப்படிங்கறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. அதுபடி தான் நமக்கு கொடுக்க முடியும். அது ஒரு கமிட்டி இருக்கு. அதுபடி தான் இருக்கு. கண்டிப்பா அந்த இணையதளத்துல பொதுமக்களோ இல்ல பார்வையாளர்களோ பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு டோனர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற விவரம் மட்டும்தான் இருக்குது. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பம் எவ்வளவு, யார் யாரெல்லாம் அரசு மருத்துவமனையில் காத்திருக்கிறாங்க, தனியார் மருத்துவமனை எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க என்பது போன்ற விவரங்கள் இல்லாதது இது போன்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கும். இல்ல, இந்த விவரம் அது வேணும்னா நமக்கு கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரோஆக்டிவா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அது கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். வருங்காலம் பண்ணலாம். ஆனா ஒண்ணு
கண்டிப்பாக இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் தனியாராக இருந்தாலும் சரி, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ண பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம பாரபட்சம் இல்லாமல் யார் முதல்ல பதிவு பண்ணாங்களோ யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பை நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி 7.5 இடஒதுக்கீடு 10% உயர்த்துவது தொடர்பா பரிசீலனை செய்வோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மருத்துவத்துறை மானிய கோரிக்கையின் மீது பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படும், அதுல கொண்டு வரப்படும் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அது எப்ப சார் நம்ம திட்டமிட்டிருக்கோம்? இல்ல மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்தில் ஆல்ரெடி இந்த விஷயம் இருக்கு. அவர் துறை சார்ந்த அதிகாரிகள்ட்ட மற்ற அனைத்து அமைச்சர்களுடன் கலந்து பேசி இது ஒரு கொள்கை முடிவு நம்ம கண்டிப்பா நம்ம எடுப்போம். நம்ம முடிவு வழங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானே அந்த தெருநாய் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போனாலும் சரி, ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு 10-15 நாய்க்கள் அந்த குழந்தைய கடிக்க வந்தது. அது சூழலை தான் நான் பார்க்குறோம். என்னன்னா நம்ம எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, வெளியே மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எங்க பைக்ல கார்ல ஒரு இடத்துல அவங்க ஃபீட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த நாய் மற்ற உயிரினங்கள்ல அவங்க பாதுகாக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா மற்ற இடத்துல இருந்து ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிட்டு அந்த இடத்துல அதிகமான நாய்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம அரசு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாய்க்கடி தெருநாய் பிரச்சனைக்காக நம்ம ஒரு பெரிய திட்டமே நம்ம அறிவிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், அது பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மக்களும் சேர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், யாருமே அந்த பிரைவேட் அன்அட்டெண்டட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்த டாக்ஸ் அந்த நாய்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் அந்த காலர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்லனே ஒழிய இந்த மாதிரி நாய்களுக்கு உணவே வழங்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் ஒரு முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய அளவில் சில ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம டெசிக்னேட் பண்ணி அதுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த கோரிக்கையும் நம்ம மனசில் இருக்குது. கண்டிப்பாக விரைவில் ஒரு நல்ல முடிவாக நம்ம பரிசீலிப்போம். இல்லை, படிப்படியாக இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் அந்த டெங்கு கேசஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. கரெக்டான சமயத்தில் நம்ம அந்த கேம்பை நம்ம நடத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாநிலம் தழுவிய அதிகாரிகளோட நம்ம கலந்து பேசியிருக்கோம். இப்போ ஒரு 2 நாட்கள் முன்னாடி கூட மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இணை இயக்குநர்கள், டீன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் அட்டன் பண்ணோம். எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும், ப்ளஸ் காய்ச்சல் வந்துட்டா என்ன அறிகுறி வந்துட்டா என்ன மாதிரி மெஷர்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அரசு ஆயத்தமாக இருக்கு. நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதை கீனா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு ஏதாவது கேசஸ் வந்தாலுமே அவர் உடனடியாக கால் பண்ணி எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அரசு ஆயத்தமா இருக்கு. ஆமா, அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல நோய் டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா கொசு ஒழிப்பு பணியாளர்கள்லாம் அவங்க பணி நம்ம அப்பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு வார்டு வைஸும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க முறையாக அவங்க பணியை செய்யணும், அதை மானிட்டர் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் முதல்ல. அப்புறம் அந்த கொசு ஒழிப்பு மருந்துகள்லாம் முறையாக அவங்க அடிக்கணும். வீட்டுக்குள்ளேயும் நம்ம அடிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இண்டோரில் இருக்கிற கொசுக்கள்லாம் கிடைக்குது, வீட்டுக்குள்ளேயும் அந்த கொசு மருந்து அடிக்கணும். முதல்ல இது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டெங்குக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் நம்ம சொல்லி இதுபடி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு எப்ப ஏற்படும்னா உடனடியாக ஏற்பட ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க அந்த பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஒரு டெங்கு டெஸ்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்ல நெகட்டிவா இருக்கும், பட் ஆனால் சிம்டம்ஸ் வைத்து பார்த்தீங்கன்னா டெங்கு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸும் நம்ம டெங்குவா தான் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தனியார் டாக்டர்ஸ்க்கும் IMA இந்திய மருத்துவ சங்கம் அவங்க மூலமாகவும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும்.
ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற குறைபாட்டினால எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம்.